நமஸ்காரம். தர்மபூத ஞானத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் ஆரம்பிக்கிறேன். ஒரு 2-3 நாள் பங்குனி உத்திரவன்றதுனால என்னால் அந்த உட்கார்ந்துட்டு பண்ண முடியல இந்த ரெக்கார்டிங்கு. அப்படியே ஆரம்பிக்கிறேன். இப்போ தர்மபூத ஞானம் இதெல்லாம் இந்த யதீந்திரமய தீபிகா புக்கில் இல்லாத விஷயங்கள். தர்மபூத ஞானத்தை பற்றின ஒரு இன்ட்ரோடக்ஷன். மற்ற கிரந்தங்களில், மற்ற விசிஷ்டாத்வைத கிரந்தங்களில் சுவாமி தேசிகன் வரைக்கும் என்னென்ன விஷயங்களை எடுத்து காண்பித்திருக்கிறாரோ தர்மபூத ஞான விஷயத்தில், அது எல்லாத்தையும் வரிசையாக நம்ம பார்க்கலாம். இப்போது எம்பெருமானாரும் சரி, ஆளவந்தாரும் சரி, ஒரு பங்கி ஒன்று இருக்கு. சுவாதீன திரிவித சேதனா சேத்தன அப்படின்னு ஒரு பங்கி இருக்கு. கத்தியத்திரயத்திலும் எடுக்கிறார் அந்த பங்கியை. சரணாகதி கத்தியத்திலையும் சுவாதீன திரிவித சேத்தனா சேத்தனன்னு எடுக்கிறார். திரிவித சேத்தனா சேத்தனங்கள், திரிவிதம் அப்படின்னும் பொழுது 3 விதம். சுவாதீனம்னா எம்பெருமானுக்கு அதீனமாக இருக்கக்கூடியவைகள். சேத்தனம் 3 விதம். பத்தன், முக்தன், நித்தியன்னு சொல்லக்கூடிய அளவில் சேத்தனன் 3 விதம். அச்சேதனம் 3 விதம். பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம். இப்படி அச்சேதனம் 3 விதம். பிரகிருதி, காலம், சுத்தசத்துவம். தர்மபூத ஞானம் இல்லை. பிரகிருதி, காலம், சுத்தசத்துவம். இப்படி அச்சேதனம் 3 விதம். இதுல தர்மபூத ஞானத்தையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். சில இடங்கள்ல சேத்தனம் அப்படின்னு சொல்லப்படுற, அதாவது அச்சேதன பதார்த்தங்கள் 4ன்னு சொல்லி பிரகிருதி, காலம், தர்மபூத ஞானம், சுத்தசத்துவம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்கள்ல 3 தான் அச்சேதனங்கள். பிரகிருதி, காலம், சுத்தசத்துவம் மட்டும்தான். திரிவித அச்சேதன விபாகங்களுக்குள்ள தர்மபூத ஞானம் கிடையாது அப்படின்னு சொல்லப்படுறது. ஏன் தர்மபூத ஞானம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கா அப்படின்னா, தர்மபூத ஞானமானது ஜீவனுக்கு விசேஷனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இருக்கு. இப்போ தர்மபூத ஞானம் திரவியம், அது அச்சேதனம்தான். அதை தனியா அச்சேதன பதார்த்தங்களோட தனியா எடுத்து சொல்லாததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தா, திரிவித அச்சேதனன் அப்படின்னு சொல்லப்பட்ட இடத்துல பிரகிருதி, காலம், சுத்தசத்துவம். சுத்தசத்துவம்னு நித்திய விபூத்தின்னு அர்த்தம். பிரகிருதி, காலம், நித்திய விபூதியை மட்டும் எடுத்து சொன்னான். தர்மபூத ஞானம் சொல்லப்படலை. ஏன் அப்படின்னா, திரிவித சேத்தன அப்படின்னு சொல்லும்பொழுது பத்தன், முக்தன், நித்தியன் அப்படின்னு சொன்னோம். அப்போ சேத்தன சப்தத்தினுடைய ஒரு பொருள் சொல்லும் பொழுது இந்த தர்மபூத ஞானமும் அங்க சொல்லப்பட வேண்டியிருக்கு. எப்படின்னா, சேத்தனனை பற்றி சொல்லணும், ஜீவனுடைய சொரூபத்தை விளக்கி சொல்லணும் அப்படின்னா அந்த சமயங்கள்ல தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. அப்போ தர்மபூத ஞானம் சேத்தன விபாகத்துல சொல்லப்பட வேண்டி இருக்க, சேத்தனனுடைய விசேஷணமாக தர்மபூத ஞானம் அப்படின்னா அறிவுன்னு அர்த்தம். அந்த தர்மபூத ஞானம் சேத்தனுடைய சைத்தன்யத்திற்கு காரணமாக இருக்கிறபடியினால சேத்தனனை பற்றி சொல்லும் பொழுது தர்மபூத ஞானத்தை சொல்ல வேண்டி இருப்பதனால் இந்த தர்மபூத ஞானத்தை அச்சேதன பதார்த்தங்களோட சேர்த்து சொல்லலை அப்படின்னு சொன்னான். சேத்தனன் அப்படின்னு சொன்னா சைத்தன்யத்தை உடையவன் சேத்தனன் அப்படின்னு ஏற்படுறது. இப்போ சைத்தன்யத்தை உடையவன், சைத்தன்யம்னா ஞானம்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், யஸ்மின்னு சைத்தன்யம் அஸ்தி, எவனிடத்துல சைத்தன்யமானது இருக்கின்றதோ, ஞானமானது இருக்கிறதோ, அது சேத்தனன் அப்படின்னு சொல்லப்படுறது. சேத்தன விபாகத்துக்குள்ள அந்தர்பாவமாறுது. அது சத்துர்முக பிரம்மாவாக இருந்தாலும் சரி, புல்லாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இதெல்லாம் சேத்தன விபாகத்துக்குள்ள அந்தர்பாகம் ஆறுது. காரணம் என்னன்னா, இவைகளுக்கு ஞானம் இருப்பதனால அவைகள் சேத்தனன் அப்படின்னு சொல்லப்படுறது. யஸ்மின் சைத்தன்யம் நாஸ்தி, எந்த விபாகத்திற்குள்ள சைத்தன்யமானது இல்லையோ அது அச்சேதனம்னு சொல்லப்படுறது.
இப்போ சேத்தனனை சொல்லும் பொழுது யாருக்கு சைத்தன்யம் இருக்கோ அவன் சேத்தனன் அப்படின்னு சொன்னா, யாருக்கு ஞானம் இருக்கோ அவன் சேத்தனன்னு சொல்லும் பொழுது தர்மபூத ஞானத்தையும் அந்த இடத்த சொல்ல வேண்டியதா ஆறுது. அதாவது சைத்தன்யத்தை உடையவன் சேத்தனன் அப்படின்னா தர்மபூத ஞானத்தை உடையவன் சேத்தனன் அப்படின்னு ஏற்படுறது. ஆகையினால சைத்தன்யம் அப்படின்னா தர்மபூத ஞானம் இருந்தால்தான் அவன் சைத்தன்யன் அப்படின்னே சொல்றான் போல இருக்கு. தர்மபூத ஞானம் இல்லைன்னா அது சைத்தன்ய விபாகத்துக்குள்ள வராது. ஆகையினால தர்மபூத ஞானத்தை அச்சேதன பதார்த்தங்களை சொல்லும் பொழுது சொல்லாமல் சேத்தன பதார்த்தங்களை சொல்லும் பொழுது சொல்றபடியினால தர்மபூத ஞானத்தை தர்மபூத ஞானத்தோடு சேர்த்து 4 அச்சேதனங்கள் அப்படின்னு சொல்லாம 3 அச்சேதனங்கள் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஒரு காரணம். சேத்தனனை பற்றி விளக்கி சொல்லும் பொழுது தர்மபூத ஞானத்தை பற்றி சொல்ல வேண்டி இருப்பதனால அச்சேதன விபாகத்தோடு தனியாக பிரித்து சொல்லவில்லை அப்படின்னு சொன்னது ஒரு காரணம். இன்னொன்னு சுவாமி தேசிகன் சொல்றார், இந்த சேத்தன விபாகங்கள் அப்படின்றது எதனால ஏற்பட்டது அப்படின்னா, இது மோட்ச உபாசனத்திற்காக குறித்து சொல்லக்கூடிய இடங்கள்ல இது ஏற்பட்டிருக்கு. இப்போ ரகசிய கிரந்தங்கள்ல தத்துவத்திரயத்தினுடைய விசாரம் எதனால ஏற்படுறது அப்படின்னா, தத்துவத்திரயத்தை பற்றி நாம் ஏன் தெரிஞ்சுக்கணும், சித்து அச்சித்து ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லக்கூடிய தத்துவத்திரயத்தை பற்றி ஏன் நாம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தத்துவத்திரயத்தினுடைய விபாகத்தை நாம் நன்றாக தெரிந்து கொண்டால்தான் நமக்கு சரீரி பாவம், சரீரம்னா என்ன, ஆத்மானா என்ன, ஜெகத் எப்படி சரீரமா இருக்கு, பிரம்மம் எப்படி ஆத்மாவாக இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு நன்னா தெரிய வரும். மோட்சத்தை குறித்து நாம் நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் தத்துவத்திரயத்தை பற்றிய விபாகங்கள் நமக்கு ரொம்ப தேவை. அப்போ தத்துவத்திரயம் அப்படின்னு சொல்லும்போது சித்து அச்சித்து ஈஸ்வரன், அதுல அச்சித் பதார்த்தங்கள், அச்சித் பதார்த்தம் அப்படின்னு சொல்லும் பொழுது பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம், இந்த 3 விஷயங்களை பற்றி நாம் தெரிந்து கொண்டால் அது மோட்ச உபாசனத்திற்கு ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ மோட்சத்துக்கு போகணும்னா எப்படி, சம்சார பந்தத்தை விட்டு விலகணும். சம்சாரான் மோக்ஷா சம்சாராத்து சம்சாரே பந்தா. சம்சாரத்துல ஒரு பந்தம் ஏற்பட்டதுன்னா நாம் சம்சாரத்துல இருக்க போறோம். இந்த சம்சார சாகரத்துல பிரகிருதி மண்டலத்துல இருக்க போறோம். இந்த சம்சாரத்திலிருந்து நமக்கு ஒரு மோட்சமானது ஏற்பட்டதுன்னா, இதிலிருந்து நமக்கு விடுபட்டு இதை காட்டிலும் இன்னொரு லோகத்துக்கு நாம போறோம் அப்படின்னா நமக்கு இந்த லோகத்தை பற்றிய ஞானம் நமக்கு நன்னா இருக்கணும். இந்த காரணத்துக்காக இந்த லோகத்துல இருக்க நான் ஆசைப்படல, இதை விட்டு விலக நான் ஆசைப்படுகின்றேன் அப்படின்னு சொல்லணும் நம்ம, இல்லையா? ஆகையினால இந்த இடத்தை விட்டு நாம விலகணும்னா இந்த இடத்துல இந்த மாதிரியான கஷ்டங்கள் இருக்கு. ஆகையினால எனக்கு ஆழ்வார் சொன்ன மாதிரி ஆதலால் பிறவி வேண்டேன், எனக்கு இந்த பிறவியே வேண்டாம் அப்படின்னு நாம இந்த லோகத்தை விட்டுட்டு ஸ்ரீவைகுண்டத்துக்கு போறதுக்கு ஆசைப்படணும். அப்ப இந்த லோகத்தை விடணும் அப்படின்னா இந்த லோகம் பற்றிய ஞானம் நமக்கு இருக்கணும். அதனால பிரகிருதியினுடைய ஸ்வரூபம் நமக்கு தெரியணும். அதனால பிரகிருதி விஷயக ஞானமானது நமக்கு வேணும். காலம், எந்த காலத்தில் நாம் பிரம்மோபாசனம் பண்ணணும், எந்த காலத்துல நாம் அனுஷ்டானங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதெல்லாம் நமக்கு நன்னாவே தெரியணும். ஆகையினால நாம இந்தந்த காரணத்துக்காக இந்த காலத்தை பத்தியும் நாம தெரிஞ்சுக்கணும். இந்த லோகத்தை விட்டுட்டு இன்னொரு லோகத்துக்கு சென்று நாம் பரிபூர்ணமான பிரம்மானுபவத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு இருக்கும்பொழுது நமக்கு நித்திய விபூதியினுடைய லட்சணமும் நமக்கு தெரியணும், நித்திய விபூதியினுடைய சொரூபமும் தெரியணும். ஆகையினால மோட்சத்தை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டி இருக்கும் பொழுது நமக்கு எதை பற்றிய ஞானம் வேணுமோ அதை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிறோம். வளவளன்னு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியாது உட்காந்துட்டு, இல்லையா? அது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையும் உட்காந்து நம்ம பாட்டுக்கு பூர்த்தியா தெரிஞ்சுக்க முடியாது. ஆகையினால் நமக்கு வேண்டியது என்ன அதை மட்டும் நாம தெரிஞ்சுக்கிறோம்.
அப்போ பிரகிருதி, காலம், நித்திய விபூதி இவைகளை பற்றிய ஞானமானது நமக்கு வேண்டும்ன்ற பண்றினால அதை பற்றிய விசாரமானது தத்துவத்திரயத்துக்குள்ள ஏற்பட்டது. இப்போ மோட்ச உபாசனத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது தர்மபூத ஞானத்தினுடைய தனிப்பட்ட விசாரம் நமக்கு தேவையில்லைன்னு ஆயிடுது. இப்போ தர்மபூத ஞானத்தை பற்றின்னு மோட்ச சாஸ்திரத்தை மோட்சத்தை பற்றிய விளக்கம் ஏற்படும் பொழுது நாம உள்ளுக்குள்ள புகுந்து தர்மபூத ஞானம் இப்படிப்பட்டது, இது ஜீவனுக்குள்ள இருக்கு அப்படின்னு தனியா தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அங்கேயே தத்துவத்திரயத்திலேயே கூட சித்து அச்சித்து ஈஸ்வரன் சொல்லும்போது சித்து விபாகத்தை பற்றி தெரிந்து கொள்ளும் பொழுது அதுக்குள்ள நாம எப்படி இருந்தாலும் பத்தன், முக்தன், நித்யன்ற 3 விதமான ஜீவர்களுடைய சொரூபத்தை விவரிக்கும் பொழுது அங்க நாம கண்டிப்பா தர்மபூத ஞானத்தை சொல்லுவோம் இல்லையா? விஷதமா சொல்லலைன்னா கூட இந்த காரணத்துக்காக இவன் பத்தன், இவனுக்கு கர்மாவினால சங்கோச்ச விகாசம் ஏற்படுறது, இவன் தர்மபூத ஞானத்தை கொண்டு எல்லா விதமான பொருட்களையும் தெரிந்து கொள்கிறான், சில பொருள்கள் இவனுக்கு நன்னா தெரியறது, சில பொருள் இவனுக்கு நன்னா தெரியல, இவனுடைய ஞானம் சங்கோச்ச விகாசத்தை அடைகிறது, ஞானம் நித்தியம்தான் ஆனாலும் ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசம் ஏற்படுறது எதனால அப்படின்னா கர்மாவினாலே ஏற்படுகிறது. இப்படி எல்லாம் நம்ம அங்க சொல்ல போறோம். இப்போ நீங்களே கூட பிரத்யக்ஷ ஜீவனுடைய அவதாரம் பார்க்கும்பொழுது 8வது அவதாரத்துல இதை நம்ம தெரிஞ்சுக்கதான் போறோம். ஆனாலும் மோட்சத்தை குறித்து தெரிந்து கொள்ளக்கூடிய வேளையில தர்மபூத ஞானத்தை பற்றி தனியாக தெரிந்து கொள்ள வேண்டாம் அப்படின்றதுனால தர்மபூத ஞானம்ன்றது தத்துவத்திரய விபாகத்துக்குள்ள வேண்டாம், அச்சேதன விபாகத்துக்குள்ள வேண்டாம், தனியா சொல்லப்பட வேண்டாம், ஜீவனுடைய விசேஷணமாக சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி சில கிரந்த கர்த்தாக்கள் தர்மபூத ஞானத்தை தனியாக எடுத்து சொல்லவில்லை அப்படின்றத நம்ம பார்த்தோம். இப்போ ஏன் சொல்லலைன்னு தெரிஞ்சுதா? அச்சேதன விபாகத்துக்குள்ள ஏன் தர்மபூத ஞானம் சொல்லப்படலை, ஏன் தர்மபூத ஞானமும் சொல்லப்படுறது அப்படின்றதுக்கு 2 விதமான காரணமும் சொன்னேன். தர்மபூத ஞானம் 4ஆவும் சில இடங்கள்ல சொல்லியிருக்கா, அச்சேதனம் 4 விதம்னு சில இடங்கள்ல சொல்லியிருக்கா. அது இப்போ யதீந்திர மைதீபிகாரே சொல்லியிருக்கார். சில இடங்கள்லாம் சொல்லப்படலை. அதுக்கான காரணத்தையும் 2 விதமான காரணமும் சொல்லியிருக்கேன் அடியன். அது புரிஞ்சுதா? ஸ்பஷ்டமா இருக்கு இல்லையா? எப்போ எது புரியலன்னாலும் டக்குன்னு கேட்டிருக்கோம். ஏன்னா மேல மேல போக வேண்டியிருக்கும். ஓகே, திரிவித அச்சேதனங்களுடைய சொரூப ஸ்திதி பிரவிற்த்தி இவைகள்லாம் நாம் பார்த்தோம். அதாவது பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம்னு இருக்கக்கூடிய 3 விதமான அச்சேதனங்களுடைய ஸ்திதி பிரவிற்த்திகள் லட்சணம் பார்த்தோம், அதனுடைய செயல்கள் பார்த்தோம், அது எங்கெங்க எப்படி எப்படிலாம் பிரவர்த்திக்கும்ன்ற விஷயங்கள்லாம் நாம் பார்த்தோம். பிரகிருதி, காலம், சுத்த சத்துவம் அப்படின்னு அச்சேதனங்கள் 3 வகைப்படும் அப்படின்ற இடத்துல நாம் பார்க்கக்கூடிய விஷயங்களை பார்த்தோம். இப்போ தர்மபூத ஞானம் அப்படின்றதும் ஒரு திரவியம். அதுலேயே தர்மபூத ஞானம் திரவியம், அதே மாதிரி தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம் அப்படின்றதெல்லாம் நம்ம சொல்லிட்டோம். இப்போ தர்மபூத ஞானத்திற்கு ஞானம் தனியா இல்லை. ஞானத்துக்கு ஞானம் இருக்குமா? ஞானத்திற்கு என்று ஒரு ஞானம்ன்றது கிடையாது. இப்போ தர்மபூத ஞானம் அப்படின்னு இருக்கு, அது சேத்தனமா அச்சேத்தனமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அச்சேத்தன வகுப்புல அச்சேத்தன பிரிவுல சொன்னான். அது எப்படி அச்சேத்தன பிரிவுல சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி. இப்போ பிரகிருதி, காலம், சுத்தசத்தம் இவைகளுக்கு ஞானம் கிடையாது, ஞானத்துக்கு ஞானம் இருக்காதா? ஞானம்னாலே அது ஞானவான் தானே இருக்கும். ஞானம்னு சொன்னாலே அதுக்குள்ள ஞானம் இருக்கலாமே, ஏன் இல்லைன்னு சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி. தர்மபூத ஞானத்திற்கென்று ஏன் ஞானம் சொல்லப்படவில்லை? தர்மபூத ஞானத்துக்குன்னு தனியா ஞானம் கிடையாது. இப்போ ஒரு விளக்கு எரியறது, விளக்கு பிரகாசிக்கிறது. இப்போ விளக்கு பிரகாசிக்கிறது, அதனால வஸ்துக்களை விஷயீகரிக்கக்கூடிய ஒரு தன்மையானது, வஸ்துக்களை விஷயீகரிக்கிறதுனா வஸ்துக்களை தெரிந்து கொள்ளக்கூடிய தன்மையானது எனக்கு தான் இருக்குது, இதுக்காக இருக்கு. நான் இப்போ மொட்டை மாடியில் உட்காந்துட்டு இருக்கேன், இங்கே ஒரு எல்இடி பல்பு இருக்கு,
இது எரிஞ்சுட்டு இருக்கு. அந்த எரிஞ்சுட்டு இருக்க லைட்டை வச்சு நான் தான் படிச்சுட்டு இருக்கேன். வழக்கு எரிஞ்சு தான் இருக்கு. அந்த வழக்குக்கு எதனால இதை பிரயோஜனம் இருக்கா? ஏன் சுவாமி, வழக்குனாலே பிரகாசிக்கிறது. அந்த பிரகாசிக்கத்தன்மையை, பிரகாசம்ன்றது தனித்து இல்லை, பிரகாசம்ன்றது அதனோட சேர்ந்து இருக்கக்கூடியது. அப்போ அதனோட சேர்ந்து இருக்கக்கூடியது, அதனால பிரயோஜனப்படுறது. நான் எப்படி பிரயோஜனப்படுறேனோ அதே மாதிரி அதுவும் பிரயோஜனப்படுமே, அதனால அதுக்கும் ஒரு பிரயோஜனம் இருக்குமே அப்படின்னு கேட்டால், வழக்கு அந்த தர்மபூத ஞானத்திற்கு ஞானம் தேவையில்லை. தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசமா இருக்கலாம். அது எல்லாத்தையும் எனக்கு காட்டி கொடுக்கறத தவிர அதுக்குன்னு எந்த விதமான ஞானமும் கிடையாது. அது எதையும் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. எந்த வஸ்துக்களையும் விஷயீகரிக்க வேண்டிய அவசியம் அதுக்கு இல்லை. அது எனக்கு தான் வஸ்துக்களை விஷயீகரிக்கும் பொழுது, வஸ்துக்களை தெரிந்து கொள்ளும் பொழுது அது எனக்கு தேவையானதாக இருக்கிறது அப்படின்னு சொல்றோம். அப்ப தர்மபூத ஞானத்திற்கென்று ஒரு ஞானம், தர்மபூத ஞானத்துக்கு ஒரு ஞானம் சொல்லப்படாதபடினால அது அச்சேதனம் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆத்மாவுக்கு ஞானம் உண்டு, ஆத்மாவுக்கு ஞானம் இருக்கு, அதனால அது சேத்தனன்ற ஒரு விபாகத்துல சேர்த்து சொன்னோம். ஆத்மால இருக்கக்கூடிய தர்மபூத ஞானத்துக்கு இன்னொரு தர்மபூத ஞானம் கிடையாது. அப்ப ஞானம் இல்லாத வஸ்து அச்சேத்தனம். ஏற்கனவே சொன்னேன், சைத்தன்யம் எஸ்மின் அஸ்தி தது சேத்தனம். எந்த வஸ்துக்களுக்குள்ள சைத்தன்யம் இருக்கோ அது சேத்தனன், எந்த வஸ்துல சைத்தன்யம் இல்லையோ அது அச்சேத்தனம். இவ்வளவுதான் சாமானிய விபாகம். இதான் நாம இதை பிரிக்கும் பொழுது ரெண்டு விதமா தான் பிரிக்கிறோம். ஒண்ணு ஞானம் இருக்கக்கூடிய வஸ்து, இன்னொன்று ஞானம் இல்லாத வஸ்து. அப்ப ஞானம் இருக்கக்கூடிய வஸ்து சேத்தனன், ஞானம் இல்லாத வஸ்து அச்சேதனன். அப்ப தர்மபூத ஞானம் அச்சேதனமா சொல்லப்படுறது, திரவியமா சொல்லப்படுறது முதல்ல. இது அப்புறமா நம்ம குணமான்றது எப்படின்றத நம்ம பார்க்க போறோம். இப்போ முதல்ல நீங்க திரவியம்னு எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் தர்மபூத ஞானம் திரவியமாக சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னோம். அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தர்மபூத ஞானம் அச்சேதனமாக இருந்தால், திரவியமாக இருந்தால் 4 அச்சேதனங்கள் தானே சொல்ல வேண்டி வரும் அப்படின்னு சொன்னா அதான் தேவையில்லை. 3ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை, 4ன்னு சொன்னாலும் தப்பு இல்லை. ஏன் 3ன்னு சொல்றான்ற விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்து சொல்லியாச்சு. அதெல்லாம் இப்போ தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம். அடுத்தது இப்போ தர்மபூத ஞானம் எப்படி ஸ்வயம் பிரகாசமாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது? விபாகம் பண்ணும்பொழுது லோகத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை, வஸ்துக்களை விபாகம் பண்ணும்பொழுது ஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னு சில விஷயங்களை விபாகம் பண்ணான். அஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னு இன்னொரு விபாகம் பண்ணான். ஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னா தன்னை தானே பிரகாசித்துக் கொள்ளக்கூடியவைகள் ஸ்வயம் பிரகாசங்கள். தன்னாலே தன்னை பிரகாசித்துக் கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய வஸ்துக்கள் அஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னு ஸ்வயம் பிரகாசம், அஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு 2 விதமா பிரிச்சா. இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய உதவி இல்லாமல் தானே பிரகாசிக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. அதுதான் ஜீவன், ஆத்மா, தர்மபூத ஞானம், சுத்த சத்துவம், இதெல்லாம் ஸ்வயம் பிரகாசங்கள். அதாவது ஜீவன், ஈஸ்வரன், சுத்த சத்துவம், தர்மபூத ஞானம், இது 4மே ஸ்வயம் பிரகாசங்கள். ஏன்னா இவைகள் தன்னை பிரகாசித்துக் கொள்வதற்கு தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு உதவியை தேடி போல. இதெல்லாம் தன்னைத்தானே பிரகாசிக்கிறது. என்னை பிரகாசித்துக் கொள்ள எனக்கு தெரியும் இல்லையா? நான் என்னை பிரகாசித்துக் கொள்வதற்கு நான் தர்மபூத ஞானத்தை போய் தேடி போகலை. நன்னா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ரொம்ப சூக்ஷ்மமான விஷயம் விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்துல. எனக்கு இப்போ ஆத்மா ஞானஸ்வரூபம். என்னை தெரிந்து கொள்ள என்கிட்டயே ஞானம் இருக்கு. நான் தர்மபூத ஞானத்தை தேடி போய் நான் தெரிஞ்சுக்கல. எல்லா வஸ்துக்களையும் நான் தெரிஞ்சுக்கல. அதே மாதிரிதான் ஈஸ்வரன், அதே மாதிரிதான் சுத்த சத்துவம். நல்ல சிம்பிள் ஒரு விஷயம் சொல்லணும்னா, தர்மபூத ஞானத்தினுடைய உதவி இல்லாமல் எந்தெந்த வஸ்துக்கள் தன்னை தானே பிரகாசித்துக் கொள்கின்றனவோ அவைகள் ஸ்வயம் பிரகாசங்கள் அப்படின்னு சொன்னான்.
இப்போ இது இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா வஸ்துக்களுமே, அதாவது சுயமாக பிரகாசிக்கக்கூடிய தன்மை இல்லாமல் தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு உதவியை கொண்டு பிரகாசிப்பவைகள் அப்படின்னு சொன்னா அவ எல்லாமே அஸ்வயம் பிரகாசங்கள் தான். ஸ்வயம் பிரகாசம் அல்லாதது தான் அது எல்லாமே. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தா கட்டம் பட்டம் என்னென்னலாம் கண்ணுக்கு தெரியுறதோ அதெல்லாம் வந்து தன்னைத்தானே பிரகாசிச்சுக்குமா. இப்போ என் கண் முன்னாடி ஒரு சொம்பு இருக்குது, ஒரு பித்தள் சொம்பு இருக்குது. அந்த சொம்பு வந்து தன்னைத்தானே பிரகாசித்து கொள்ளக்கூடிய சக்தி கிடையாது அதுக்கு. ஏன்னா அது அச்சேதனம். அதுக்கு சுயம் பிரகாசமாக இருக்கக்கூடிய தன்மையானது கிடையாது. அது தர்மபூத ஞானத்தினுடைய உதவி இல்லாமல் அது பிரகாசிக்காது. அப்போ இந்த தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசம், அதாவது தானே தோன்றக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுறது. இப்போ தர்மபூத ஞானம் தானே பிரகாசிக்கக்கூடியது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொன்னா இப்போ நமக்கு அடுத்து ஒரு சந்தேகம் வரும். இந்த தர்மபூத ஞானமானது எப்போ பிரகாசிக்கும், யாருக்கு பிரகாசிக்கும் இல்லையா? நீங்க தான் முதல்ல சொல்லிட்டீங்களே தர்மபூத ஞானத்தினால தர்மபூத ஞானத்துக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்ட்டீங்களே. அப்போ மற்றவாளுக்கு தானே அதனால பிரயோஜனம் உண்டுன்னு சொல்லணும். அப்போ மற்றவர்களுக்கு அதனால் பிரயோஜனம் உண்டுன்னா அது மற்றவர்களுக்கு எப்போ பிரயோஜனப்படும், யாருக்கு பிரயோஜனப்படும்? இதுக்கு பதில் சொல்லணுமோ இல்லையோ? அது சொல்றார், தர்மபூத ஞானம் எப்பொழுது சுயம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு கேள்வி வரும்பொழுது தர்மபூத ஞானமானது விஷய பிரகாசன தசையில் சுயம் பிரகாசமாக இருக்கும். விஷய பிரகாசன தசைனா விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது அது பிரகாசமாக இருக்கும். இப்போ ஒரு மனுஷன் அப்படின்னு எடுத்துட்டா இப்போ நாமெல்லாம் இருக்கோம். நமக்கு 2 விதமான அவஸ்தைகள். இப்போ நம்ம எல்லாம் பத்த ஜீவர்கள். முக்த ஜீவனுக்கும் நித்திய ஜீவனுக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது இல்லையா? தர்மபூத ஞானம் இருந்தாலும் அவர்களுக்கு வந்து சங்கோச்ச விகாசமே ஏற்படாது. ஏன்னா அவளுக்கு வந்து எப்பவும் பிரகாசமாகிட்டே இருக்கும். எல்லா வஸ்துக்களும் பிரகாசமாகும், எப்பவும் பிரகாசமாகும். நமக்கு அப்படி இல்லை. நமக்கு சில சங்கோச்ச விகாசங்கள் ஏற்படும். இப்போ நமக்கு சங்கோச்ச விகாசங்கள் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து கர்மா. இப்போ நம்ம போல பத்த தசையில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஞானம் வந்து 2 அவஸ்தைகளாக இருக்கும். ஒன்று விஷய பிரகாசன தசை அப்படின்னு சொல்லப்படுறது. விஷய பிரகாசன தசைனா விஷயத்தை வெளிப்படுத்தும் பொழுது விஷயமானது பிரகாசமாகக்கூடிய அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அவஸ்தை விஷய பிரகாசன அவஸ்தை. அதாவது விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலை, விஷயங்களை பிரகாசப்படுத்தாத நிலை அப்படின்னு 2 நிலைகள் சொல்லப்படுறது. விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலை அப்படின்னா நாம் முழிச்சுன்னு இருக்கோம். இப்போ நான் கண்ணை திறந்து பார்த்துட்டு இருக்கேன், என்னை சுற்றி எல்லாம் தெரியறது. இன்றைக்கி இதோ பிரதமன்றதுனால நிலா ரொம்ப பெருசாக இருக்குது. பௌர்ணமி நிலா ரொம்ப நல்லா இருக்குது. நேற்று தான் பௌர்ணமி, இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது, நான் பார்த்துட்டுருக்கேன். இப்போ எனக்கு விஷயமாறுது, என்னுடைய ஞானத்திற்கு விஷயமாறுது சந்திரன் இல்லையா? நிலா வந்து இன்றைக்கி சந்திரன்னு சொல்லக்கூடாது, இன்றைக்கி நிலான்னு சொல்லணும் இல்லையா தமிழில் அழகா. அப்போது இன்றைக்கி வந்து என்னுடைய ஞானத்திற்கு பிரகாசமாறுது இந்த நிலா. இப்போ இந்த நிலா எனக்கு வந்து பிரகாசமாறுது, என்னுடைய ஞானத்திற்கு பிரகாசமாச்சு. இப்போது நான் முழிச்சுன்னு இருக்கேன். என்னுடைய ஞானத்தை முழுமையாக வெளிப்படுத்தக்கூடிய ஒரு புண்ணியமானது இப்போ இருக்குது. அப்போது கர்மாவும் என்னுடைய கர்மாவும் இந்த நிலவை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்வதற்கு ஏற்றதாக இருக்குது. அப்போ நான் முழிச்சுன்னு இருக்கேன். முழிச்சுன்னு இருக்கும்பொழுது என்னுடைய கர்மாவும் எனக்கு அனுகுணமாக இருக்குது. அதுக்கு ஏற்றா போல் நான் என்ன பண்ணுறேன், விஷயத்தை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலையில் நான் இருக்கிறபடினால என்னுடைய தர்மபூத ஞானம் எனக்கு நன்னா உபயோகப்படுறது இல்லையா? இதே சமயத்தில் நான் கொஞ்சம் அரைக்குறை மயக்கத்தில் இருக்கேன், நான் பசியில் இருக்கேன்னு வச்சுக்கோ. இப்போ நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு கிளாஸ்ன்னு சொன்னேன். 8:30 மணிக்கு தான் நான் போய் சாப்பிட்டேன். சரி, பசி வந்துட்டு சாப்பிட்டு பண்ணலாம் அப்படின்றதுனால சாப்பிட்டு பண்ணேன் நான். இப்போ இதுக்கப்புறம் போய் ஏகப்பட்ட காரியம் இருக்குது. அப்போ நான் ஒரு விதமான மயக்கத்திலேயே நான் வந்து பாடம் நடத்துகிறேன்னு வச்சுங்களேன். எனக்கு எதுவும் தெரியல. நான் வந்து
இப்படி பார்த்துட்டு இருக்கேன், எதுவும் என் கண்ணுக்கு தெரியல. நான் பண்ணி வச்ச இட்லி தான் என் கண்ணுக்கு ஞாபகம் வருது. நான் எப்படா அதை சாப்பிட்லாம் அப்படின்னே நினச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அப்போது என்னுடைய ஞானம் பூர்ணமாக அதில் பிரவர்த்திக்கலை. அப்போது தூங்கக்கூடிய அந்த நிலை, சுஷுப்தி தசை இல்லையா, மூர்ச்சா தசை, இல்லை என் மனசு வேற எதையோ நினைத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த திசை, இந்த மாதிரி சமயங்கள்லாம் எனக்கு தர்மபூத ஞானம் பிரவர்த்திக்காது. புரிஞ்சுதா? விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலைன்னு ஒன்று, விஷயங்களை பிரகாசப்படுத்தாத நிலைன்னு ஒன்று. விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய நிலை அப்படின்னு சொன்னால் என் கண்ணுக்கு எல்லாம் நன்னா தெரியக்கூடிய நிலை, நான் நன்னா முழிச்சுன்று புத்தியோடு இருக்கேன்னு அர்த்தம். விஷயங்களை பிரகாசப்படுத்தாத நிலை அப்படி இருக்கு, அந்த நிலை இப்போ தூங்கின்னு இருக்க நேரம், அந்த மாதிரி சமயத்தில் விஷயங்களை பிரகாசப்படுத்தாத ஒரு நிலை. அப்போ விஷயங்களை பிரகாசப்படுத்தக்கூடிய இந்த சமயத்தில் இந்த தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னு சொல்லப்படுறது. என் கண்ணுக்கு என் கண் முன்னாடி இருக்கிறது எல்லாம் தெரியறது. எதனால் தெரியறது? தர்மபூத ஞானத்தினால தெரியறது. அப்போது தர்மபூத ஞானத்தினுடைய ஒரு உதவியோட நான் என்ன பண்ணுறேன், எல்லா வஸ்துக்களையும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ ஆழ்ந்து தூங்கக்கூடிய நிலையிலையோ இல்லை மற்ற நிலையிலையோ பார்த்தால் தர்மபூத ஞானம் இருந்தும் கூட விஷயங்களை பிரகாசப்படுத்த முடியல. அப்போது அந்த மாதிரி சமயத்தில் விஷயங்களை தர்மபூத ஞானமானது விஷயங்களை ஆத்மாவுக்கு பிரகாசப்படுத்தாதபடியினால இந்த தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இல்லை அந்த இடத்துல. இப்போ எந்த இடத்துல ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது, நான் நன்னா விழித்து கொண்டு இருந்தால் அந்த இடத்துல தர்மபூத ஞானம் ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது. நான் ஒன்றுமே தெரிஞ்சுக்காம ஒடுங்கி போயிருந்தேன்னா அந்த இடத்துல தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இல்லை. அப்போது இந்த ஞானம் எப்போவுமே விஷயங்களை பிரகாசப்படுத்திகிட்டே இருந்தால், அப்போது அதாவது தனக்கு ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கிறது ஆத்மா இல்லையா? ஆத்மா ஞானத்துக்கு ஆதாரமாக ஆத்மா இருக்குது. ஞானம் இருக்குன்றது எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? என் கண்ணுக்கு எல்லாம் தெரியறதுனால ஞானம் இருக்குது. அப்போ ஞானத்திற்கு ஆதாரமாக இருக்கக்கூடியது ஆத்மா. ஞானத்தை கொண்டு, அதாவது ஆத்மாவை கொண்டு தான் ஞானம் இருக்குது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்போ ஞானத்துக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்வயம் பிரகாசம் தர்மபூத ஞானமானது எப்போவுமே பிரகாசித்துட்டே இருந்ததுன்னா ஆத்மா ஸ்வயம் பிரகாசமாக இருக்கிறபடினால எப்பவும் கண்ணுக்கு சர்வதா உபலப்தம் சாத், எப்போ பார்த்தாலும் எல்லா வஸ்துக்களும் என் கண்ணுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கணும். அப்போது ஜாகிரத், சொப்ன, சுஷுப்தி, மூர்ச்சா, மரணம் இந்த மாதிரி அவஸ்தைகளுக்கெல்லாம் வியவஸ்தை இல்லாமே போயிடும். சுஷுப்தியிலையும் எல்லா வஸ்துக்களும் தெரியும், மூர்ச்சையிலையும் எல்லா வஸ்துக்களும் தெரியும், ஏன் ஒருபடி மேலே போய் மரணத்துலேயும் எல்லா வஸ்துக்களும் தெரியும்னு சொல்ல வேண்டி வரும். அந்த மாதிரி சொல்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் என்ன பண்ணோம், தர்மபூத ஞானமானது விழித்து கொண்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும், தூங்கி கொண்டு இருக்கக்கூடிய வேளையில் தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்காது அப்படின்னு சொன்னோம் இல்லையா? சுஷுப்தி தசையில் ஞானம் விஷயங்களை பிரகாசிக்காது, விஷயங்களை பிரகாசிப்பிக்காதபடியினால ஸ்வயம் பிரகாசமாகவும் ஆகாது அப்படின்னு சொன்னோம். அப்போது நாம் என்ன கேள்வி கேட்டாவா, தர்மபூத ஞானம் எப்போ பிரகாசிக்கும்னு கேட்டான். அதுக்கு என்ன சமாதானம் சொன்னோம்? தர்மபூத ஞானம் விஷய பிரகாசன அவஸ்தையில் பிரகாசிக்கும், விஷய பிரகாசனம் இல்லாத பொழுது தர்மபூத ஞானம் பிரகாசிக்காது அப்படின்னு சொன்னோம். இப்போ அந்த முதல் கேள்விக்கு அர்த்தம் பதில் வந்துருத்தா? இப்போ ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டாவா, தர்மபூத ஞானம் யாருக்கு பிரகாசிக்கும்னு கேட்டான். தர்மபூத ஞானம் எப்பொழுது பிரகாசிக்கும் அப்படின்னும் பொழுது விஷய பிரகாசன அவஸ்தையில் பிரகாசிக்கும்னு சொன்னோம். இந்த கேள்விக்கு பதில் புரிந்தோ இல்லையா? இந்த கேள்வி ஓகே தானே, கிளியர் தானே? இப்போ யாருக்கு பிரகாசிக்கும் அப்படின்னு கேட்டால், பிரகாசம் அப்படின்னா யாருக்கு ஸ்வயம் பிரகாசம்
ஸ்வயம் பிரகாசம்னா தானே தோன்றும்னு அர்த்தம். இப்போ சுவாசிரயத்திற்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு 45ஆம் பட்டம் வெள்ளிவல ஐஷிங்கர் பதில் சொல்லிருக்கார். சுவாசிரயத்திற்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். நீங்கள் கூட இதெல்லாம் பண்ணலாம். இப்போது இது நீங்கள் நரசிம்ம பிரியாலாம் இந்த புஸ்தகம்லாம் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இப்போ பிரிண்டில் இருக்கான்னு தெரியல. இதில் வெள்ளிவல ஐஷிங்கர் எழுதியிருக்கார். ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். 200 ரூபா ஒரு புக்கு, நம்ம எப்பயோ வாங்கினது. தத்துவத்திரயத்தினுடைய விபாகம் ரொம்ப அழகாக எழுதியிருக்கார். இதை வச்சுட்டு தான் இருக்கா. அதில் ரொம்ப அழகாக போட்டிருக்கார். நான் அப்படியா, அடியன்கிட்ட கூட ஐஷிங்கர் கையெழுத்தோடு தான் இருக்குது. நானும் அப்படி தான் வாங்கிட்டேன். 98 வாங்கிட்டேன். சந்து ஸ்ரேயாம்சி பூயாம்சின்னு எங்கள் தாத்தா வாங்கியிருக்கார் இந்த புஸ்தகத்தை 98. அதனால் அதே கையெழுப்பத்தோடு இருக்குது. ஸ்ரீ ஷடகோபஸ்ரீன்னு போட்டு சந்து ஸ்ரேயாம்சி பூயாம்சின்னு எழுதி கொடுத்துருக்கார். அப்படியே தான் வச்சுட்டுருக்கேன். யாருக்கு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்ற கேள்வியெலாம் வேறு எங்கேயுமே இல்லை. இவர் தான் எழுதுகிறார் இதெல்லாம். மற்ற இடங்கள்லாம் இந்த கேள்வியெல்லாம் கஷ்டம், இது புரிஞ்சிக்க முடியல. நான் இப்போ கூட ஒரு யூடியூப்பில் ஒரு தத்துவத்திரய விபாகம்னு மெட்ராஸ் யூனிவர்சிட்டியோடைய இதில் ஒரு ஸ்பீச்சில் சொல்லியிருந்தேன். அப்போ கூட இந்த அதுவே சொல்ல போகிறேன். இப்போது தர்மபூத ஞானம் அங்கேயும் சொல்ல, இப்போ உங்களுக்கு சொல்கிறத வச்சுட்டு தான் நான் அங்கேயும் இன்னும் ஒரு வாரத்தில் வரப்போகிறது. இப்போ தான் அச்சேதன விபாகம் ஈஸ்வரன் ஆச்சு, அடுத்து ஜீவன், அதுக்கப்புறம் தர்மபூத ஞானம்னு சொல்லியிருக்கா. மேபி அடுத்த வாரம் இப்போ இந்த வெள்ளிக்கிழமைக்குள்ளே ஜீவன் இருக்கும், அதுக்கு அடுத்த வாரம் தர்மபூத ஞானம் இருக்கும். சரி, யாருக்கு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னும்போது வெள்ளிவல ஐஷிங்கர் சொன்னார் சுவாசிரயத்திற்கு ஸ்வயம் பிரகாசம் அப்படின்னார். சுவாசிரயத்திற்கு ஸ்வயம் பிரகாசம்னும் பொழுது இந்த தர்மபூத ஞானமானது எந்த ஆத்மாவில் இருக்கோ அந்த ஆத்மா தனக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடியதுன்னு அர்த்தம். தர்மபூத ஞானத்திற்கு ஸ்வ அப்படின்னா தர்மபூத ஞானம்னு அர்த்தம். ஸ்வம் சப்தம் தர்மபூத ஞானத்தை குறிக்கும். கஸ்ய ஆசிரியம் பவதி அப்படின்னா சுவாசிரயஸ்ய ஆசிரியம் பவதி அப்படின்னு சொன்னார். சுவாசிரயத்திற்கு ஆசிரியமாக இருக்கும் ஸ்வம் தர்மபூத ஞானம். நியாயசாஸ்திரம் வாஸ்தா இதெல்லாம் ரொம்ப ஸ்பஷ்டமாக புரியும். சுவாசிரயஸ்ய ஆசிரியத்துவம் அப்படின்னா ஸ்வம் அப்படின்னா தர்மபூத ஞானம். தர்மபூத ஞானஸ்ய ஆசிரியம் பவதி ஆத்மா, அத்தः ஆத்மனः ஆசிரியம் பவதி தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லணும் நம்ம. அப்போது எந்த ஆத்மாவில் இந்த தர்மபூத ஞானமானது இருக்கோ, அதாவது தனக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய ஆசிரியம்னா ஆதாரம்னு அர்த்தம், ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மாவிற்கு மட்டுமே தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். அப்போ ஆத்மாவில் தர்மபூத ஞானமானது இருக்குது, அந்த தர்மபூத ஞானமானது ஸ்வயம் பிரகாசமாக இருக்குது. இப்போ இந்த கேள்விக்கும் பதில் வந்துடுது. எப்பொழுது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்? விஷய பிரகாசன தசையில் ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். யாருக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்? ஆத்மாவுக்கு ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இப்போ ஆத்மாக்கள் ஏகப்பட்டது இருக்குது. ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் தனித்தனியாக தர்மபூத ஞானம்ன்றது உண்டு. எல்லா ஆத்மாக்கள்லையும் தர்மபூத ஞானம் தனித்தனியாகவே இருக்கும். ஆகையினால அந்தந்த ஆத்மாவில் இருக்கக்கூடிய அந்தந்த தர்மபூத ஞானம் தனக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய அந்தந்த ஆத்மாவுக்கு மட்டுமே ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும். இது புரியணும். ஆத்மா நானா, ஏகப்பட்ட ஆத்மாக்கள் இருக்குது இந்த லோகத்தில். இப்போ ஒவ்வொரு ஆத்மா, இப்போ நம்ம என்ன சொன்னோம், லட்சணம் சொல்லுவோம், யாருக்கு ஆசிரியமாக இருக்கும்னு கேட்டால் சுவாசிரயத்திற்கு இந்த தர்மபூத ஞானமானது ஆசிரியமாக இருக்கும்னு சொன்னான். சுவாசிரயம்னு சொல்லும்போது தர்மபூத ஞானஸ்ய ஆசிரியம்னு அர்த்தம். தனக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்கள் இது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இப்போ உடனே ஒரு கேள்வி கேட்குறான், ஆத்மா தான் நானாவாச்ச சுவாமி, ஏகப்பட்ட ஆத்மாக்கள் இருக்கே, அப்போ எந்த ஆத்மாவுக்கு இது ஸ்வயம் பிரகாசமாக இருக்கும்? அப்போ எனக்கு இருக்கும், எங்கள் பக்கத்தாத்துக்காரருக்கு இருக்காதுன்னு சொல்ல முடியுமா அப்படின்னா அதுக்கு பதில் சொல்கிறார், இல்லை, ஆத்மா நானா, ஒவ்வொரு ஆத்மாக்களுக்கும் ஒவ்வொரு தர்மபூத ஞானம் இருக்கும் இல்லையா. சுவாசிரயம் சொல்லும்பொழுது தன்னை ஆதாரமாக கொண்ட ஆத்மாக்கள் அப்படின்னா ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் ஒவ்வொரு தர்மபூத ஞானம் இருக்கும். இப்போ ஒவ்வொரு ஆத்மா ஒவ்வொரு தர்மபூத ஞானம் அதை ஆதாரமாக கொண்டு இருந்தால்
அந்தந்த ஆத்மாக்களுக்கு அந்தந்த தர்மபூத ஞானம் சுயம் பிரகாசமா இருக்கும். அப்போ எல்லா ஆத்மாவுக்கும் தர்மபூத ஞானம் சுயம் பிரகாசமாவே தான் இருக்கும். இப்போ சுவாமி அதுக்கு மேல ஒன்று சொல்றா. இப்போ தர்மபூத ஞானம் தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய அந்தந்த ஆத்மாவுக்கு மட்டுமே சுயம் பிரகாசமா இருக்கும், மற்ற ஆத்மாவுக்கு சுயம் பிரகாசமா இருக்காது. என்னுடைய தர்மபூத ஞானம் எனக்கு சுயம் பிரகாசமா இருக்கும், அதே மாதிரி ஸ்ரீனிவாசன் சுவாமியுடைய தர்மபூத ஞானம் ஸ்ரீனிவாசன் சுவாமிக்கு சுயம் பிரகாசமா இருக்கும். இப்போ அவருடைய தர்மபூத ஞானம் எனக்கு சுயம் பிரகாசத்துவத்தை கொடுக்காது, என்னுடைய தர்மபூத ஞானம் அவருடைய சுயம் பிரகாசத்துவத்தை கொடுக்காது இல்லையா? அப்போ அந்தந்த ஆத்மா, என்னுடைய ஆத்மாவை ஆதரித்து என்னுடைய தர்மபூத ஞானம் இருக்கு, அவருடைய ஆத்மாவை ஆதரித்து அவருடைய தர்மபூத ஞானமானது இருக்கு. இப்போ மற்ற ஆத்மாக்களுக்கு சுயம் பிரகாசமா அது இருக்காது அப்படின்னா. இப்போ தேவதத்தன் இங்கே ஐஷங்கர் எழுதியிருக்கார், தேவதத்தன் அப்படின்றவனுடைய ஞானமானது தேவதத்தனுக்கு சுயம் பிரகாசமா இருக்கும், அது மற்றொருவருக்கு சுயம் பிரகாசமா இருக்காது அப்படின்னு சொன்னார். இப்போ அதுக்கு ஒரு திருஷ்டாந்தமே சொன்னார். லோகத்துல ஒருத்தன் இருக்கான், அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு பல சாஸ்திரார்த்தங்களை தெரிஞ்சுக்கிறான், எல்லா சாஸ்திரத்தையும் வாசிக்கிறான், எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் தெரிஞ்சுக்கிறான். இப்போ அதனால அவன் ஞானத்தை அடைகிறான், நல்ல ஞானியா இருக்கான். அவன் எல்லா சாஸ்திரார்த்தங்களையும் தெரிஞ்சுட்டான்றதுனால நான் ஞானி ஆக முடியுமா? யாரு எல்லா விதமான சாஸ்திரங்களையும் வாசித்து அனைத்து விதமான சாஸ்திரங்களையும் புலமை பெற்று இருக்கிறானோ அவன் தான் ஞானி ஆறான். அப்போ அவனுக்கு தர்மபூத ஞானம் இருக்கு, எனக்கும் தர்மபூத ஞானம் இருக்கு, தர்மபூத ஞானம் சுயம் பிரகாசம், அதனால அவன் வாசித்தாலே போறோம் இல்லையா? இப்போ நான் வாசித்தா, எங்கள் அப்பா வாசித்தாலே போறோம்னு நான் அப்படியே வெறுமை இருக்க முடியுமா? நான் வாசித்தாலே போறோம்னு என் பையன் வெறுமை இருக்க முடியுமா? அவாவா வாசித்தாதான் அவாவாளுக்கு ஞானமானது வரும் இல்லையா? அப்போ ஞானம் அந்த சாஸ்திர ஞானமானது அவனுக்கு மட்டும்தான் பிரகாசிக்கிறது, மற்ற யாருக்கும் பிரகாசிக்கல. யாரு கஷ்டப்பட்டு வாசிச்சாலும் அவனுக்கு மட்டும்தான் பிரகாசிக்கிறது. ஏன்னா இன்னொருத்தன் அவன் தெரிஞ்சின விஷயங்கள்லாம் இவன் தெரிஞ்சுக்கல, அப்போ அவனுடைய தர்மபூத ஞானம் அவனுக்கு மட்டும்தான் வேலை செஞ்சது, இவனுடைய தர்மபூத ஞானம் இவனுக்கு வேலை செய்யலை. அப்போ ஒரு விஷயத்தை தெரிந்து கொண்டால், இப்போ தர்மபூத ஞானம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கு, எல்லாருக்கும் ஒரே சமயத்தில் ஒரே மாதிரியே பிரகாசிக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாரும் எல்லா விஷயத்தையும் தெரிந்து கொண்டதாக ஆயிடும். லோகத்தில் ஒருத்தன் படித்தாலே கோடி பேரும் படிச்சுதான் ஆயிடும். ஒரே ஒரு பிஹெச்டி எழுதுனா முதல் ஒருத்தன் பிஹெச்டி எழுதுனானே போகிறோம், மற்ற எல்லாரும் பிஹெச்டி எழுதுன்னு தான் சொல்லிடணும் இல்லையா? அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. அப்படின்னால ஒருத்தர் பண்டிதராக இருந்தாருன்னா எல்லாருமே பண்டிதர், ஒருத்தர் ஒன்றுத்துக்கு உதவாதவனா இருந்தானா எல்லாருமே ஒன்றுத்துக்கும் உதவாதவனா ஆயிடுவா. அப்படி நம்ம லோகத்தில் பார்க்கலையே. அதனால் தர்மபூத ஞானம் தனக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஆசிரியத்துவம், சுவாசிரியத்திற்கு ஆசிரியமா இருக்கும். தன்னை ஆசிரியித்து யார் இருக்கிறாரோ, எந்த ஆத்மாவானது இருக்கோ அதற்கு சுயம் பிரகாசமாக இருக்கும். அப்போ யாருக்கு சுயம் பிரகாசமாக இருக்கும்னு போது தெரிஞ்சுது, ஆத்மாவிற்கு, தன்னை ஆசிரியத்திருக்கக்கூடிய ஆத்மாவிற்கு தர்மபூத ஞானமானது பிரகாசமாக இருக்கும். எப்பொழுது பிரகாசிக்கும்? விஷய பிரகாசன தசையில பிரகாசிக்கும் அப்படின்னா. அப்போ தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம், ஸ்திதி, பிரவருத்தி, பேதங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல தர்மபூத ஞானம் எப்பொழுது பிரகாசிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும், யாருக்கு பிரகாசிக்கும்ன்றதை தெரிஞ்சுக்கணும். அதனால தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம் அப்படின்னு சொல்லும்பொழுது விஷய பிரகாசன தசையில சுவாசிரியத்திற்கு ஆசிரியமா இருப்பது தான் தர்மபூத ஞானம். இதான் தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம். தர்மபூத ஞானமானது விஷய பிரகாசன தசையில சுவாசிரயஸ்ய ஆசிரியம் பவதி. விஷய பிரகாசன வேளாயாம் சுவாசிரயஸ்ய ஆசிரியம் பவதி தர்மபூத ஞானம் அப்படின்னு சொல்லணும். இதுதான் தர்மபூத ஞானம். விஷய பிரகாசன வேளையிலே சுவாசிரயத்திற்கு சுயம் பிரகாசமாய் இருக்கும். இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம் அப்படின்னு சொன்னார். இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய சொரூப பேதம் இல்லையா? இப்போ சுவாசிரயஸ்ய ஆசிரியம் பவத்தின்னு சொன்னீங்க. விஷய பிரகாசன தசாயாம், விஷய பிரகாசன வேளையில சுவாசிரயத்திற்கு ஆசிரியமா இருக்கும்னு சொன்னோம். எல்லாருக்குமே எப்படியாவா இருக்கும்? அடுத்த கேள்வி கேட்பாலும் இல்லையா?
எம்பெருமானுக்கும் நித்திய சூரிகளுக்கெல்லாம் எப்படியா சொல்ல முடியும்? இப்ப தர்மபூத ஞானம் சங்கோச்ச விகாசத்தோட நமக்கு தெரியறது. எனக்கு சங்கோச்சத்தை அடையக்கூடிய ஞானம் உமக்கு விகாசமா இருக்கு. உமக்கு சங்கோச்சத்தை அடைய சமயத்துல அந்த விஷயம் எனக்கு விகாசமா இருக்கு. இதே மாதிரியே எல்லாருக்கும் சொல்லுங்களேன். இப்போ தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது தான் ஸ்வரூபம்னு சொல்லக்கூடியது. ஜீவன் அணு, அது யாரா இருந்தாலும் ஜீவன் அணுதான், இது ஸ்வரூபம். அதே மாதிரி தர்மபூத ஞானத்தினுடைய ஸ்வரூபம்னா விஷய பிரகாசன தசாயாம் சுவாசிரயஸ்ய ஆசிரியம் பவதி, இது ஸ்வரூபம். ஆனா அப்படி தெரியலையே சுவாமி அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறோம். அப்படி தெரியலையே, எப்படி ஏத்துக்கிறது இத? இப்போ ஸ்வயம் பிரகாசமான அந்த தர்மபூத ஞானமானது எம்பெருமானுக்கும் நித்தியசூரிகளுக்கும் விபுவா இருக்கிறத நாம பார்க்கிறோமே. சங்கோச்ச விகாசம் இல்லாமல், சங்கோச்சனா சுருங்கி இருக்கிறது, விகாசம்னா மலர்ந்து இருக்கிறது. சங்கோச்ச விகாசம் இல்லாமல் எப்பவுமே எம்பெருமானுக்கும் நித்தியசூரிகளுக்கும் விகசிதமா இருக்கிறத நம்ம பார்க்கிறோமே. இந்த ரெண்டு பேருடைய தர்மபூத ஞானமும் எல்லா விஷயங்களோடையும் சேர்றது, எல்லா விஷயங்களோட சம்பந்தமும் எப்பவும் இருக்கு இவா ரெண்டு பேருக்கும். எனக்கு கடத்தை பார்த்தா படம் தெரியல இல்லையா? இப்போவே பாருங்க, எனக்கு இந்த மாடியில், இந்த மொட்டை மாடியில் இருக்கேன், இந்த வெளிச்சம் எவ்வளவு இருக்கோ அவ்வளோதான் என் கண்ணுக்கு தெரியுது இல்லையா? அந்த மூலையில் என்கிட்ட இருந்து ஒரு 10 அடி 15 அடி தள்ளி இருக்கிற இடத்துல என்ன பூச்சி போகிறதுன்னு எனக்கு தெரியுறதா? என் பக்கத்தில் ஏதோ ஒன்று கருப்பாக ஒரு வண்டு போயின்னு இருக்கு, அது என் கண்ணுக்கு தெரியுது. ஆனால் ஈஸ்வரனுக்கும் நித்தியசூரிகளுக்கும் பார்த்தீங்கன்னா அப்படி இல்லையே, எல்லாமே விஷயமாறுதே இல்லையா? ஒரே சமயங்கள்ல எல்லா பதார்த்தங்களும் விஷயமாகறா போல இருக்க. எனக்கு சங்கோச்ச விகாசம் ஏற்படுறது தர்மபூத ஞானம், அவனுக்கு விபுவா இருக்க எல்லாமே. அது எப்படி இருக்கும்? தர்மபூத ஞானம் தர்மபூத ஞானமும் எல்லா விஷயங்களோட எப்பொழுதுமே சம்பந்தப்பட்டிருக்கு. அது எப்படி இருக்கும்? இப்போ விபுன்னா என்ன? அவனுக்கு விபுவா எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்றார், சர்வ வஸ்துக்களோட சம்பந்தம் இருக்கிறது தான் விபு. விபுத்துவம்னா என்ன முதல்ல சொல்லுங்கன்னார். விபுத்துவம்னா சொல்றேன் கேளுங்கோ, எல்லா வஸ்துக்களோட சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் விபுத்துவம். சம்பந்தம் எப்பவும் இருக்கணும், சர்வ வஸ்துக்களோட சம்பந்தம் எப்போ இருக்கோ அதுதான் விபுத்துவம். அப்போ எம்பெருமானா இருக்கட்டும், நித்தியசூரிகளா இருக்கட்டும், இவாளுடைய ஞானம் இருக்கே, அவளுடைய ஞானத்துக்கு தடைன்றதே கிடையவே கிடையாது. ஆனா நம்முடைய ஞானத்துக்கு தடை இருக்கு. தடைனா பிரதிபந்தகம். அவர்களுடைய ஞானத்துக்கு பிரதிபந்தகம்ன்றது கிடையவே கிடையாது. நம்முடைய ஞானத்துக்கு பிரதிபந்தகம் இருக்கு. விஷயத்தை பிரகாசப்படுத்தும் பொழுது நான் முழுசா தெரிஞ்சுக்கணுன்றது முடியாது. எனக்கு கொஞ்சம் பிரதிபந்தகம் இருக்கு. ஒரு விஷயத்தை பற்றிய முழுமையான அறிவுன்றது எனக்கு வராது. ஆனா அவர்களுக்கு விஷயத்தை பற்றிய முழுமையான ஒரு ஞானமானது ஏற்படும் அவளுக்கு இல்லையா? இப்போ சந்திரன் இருக்கு, அந்த சந்திரனை பற்றிய முழுமையான ஞானம் எனக்கு வரல, எனக்கு ஏற்படல. ஆனா அவர்களுக்கு அப்படி இல்லை. எல்லா விஷயத்தை பற்றியும் முழுமையான ஞானமானது அவளுக்கு வரும். எப்பவுமே அவளுக்கு விஷய பிரகாசன தசை தான், எப்பவும் விஷயம் பிரகாசமாயிட்டே இருக்கும் அவளுக்கு. அவளுடைய தர்மபூத ஞானம் அவளுக்கு எப்பவுமே விஷயத்தை பிரகாசப்படுத்திகிட்டே இருக்கும். அதனாலதான் அவளுக்கு தூக்கம் கிடையாது, சுசுப்தி கிடையாது, மூர்ச்சை கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. அதனால அவளுக்கு தூக்கம், சுசுப்தி, மூர்ச்சை அதெல்லாம் இல்லாதனால இல்லையா, அதெல்லாம் இல்லாதபடினால அவளுக்கு விஷயம் எப்பவுமே பிரகாசனமாயிட்டு இருக்கு. நித்திய சூரிகள் தூங்குறாளான்னா, எம்பெருமான் சயனித்துக்கிறான்னா, அதாவது யோக நித்ரை, காட நித்ரைன்னு சொல்றா. அதெல்லாம் தூக்கம்ன்றது நமக்கு இருக்கக்கூடிய கர்மகிருத்தமான தூக்கம், மூர்ச்சை, மரணம் இதெல்லாம் அவளுக்கு கிடையவே கிடையாது. அப்போ விஷய பிரகாசனம் அப்படின்னு சொல்லும்பொழுது எப்பவுமே விஷயங்கள் அவனுக்கு பிரகாசம் ஆகிட்டே இருக்கிறபடினால அவனுடைய தர்மபூத ஞானம் அவ ரெண்டு பேருக்குமே விபுவா இருக்கு.
நித்தியமா இருக்கு, அதே மாதிரி விபுவா இருக்கு. இது தர்மபூத, அவளுடைய தர்மபூத ஞானத்தினுடைய சொரூபம். இதே மாதிரி முக்தர்கள்னு பாருங்க, முக்தர்களுக்கு முன்னாடி சங்கோச்ச விகாசம் ஏற்பட்டது, அப்புறம் இல்லை. ஒரு உபாயத்தை அனுஷ்டித்து, அதாவது பக்தி பிரபத்தி இது மாதிரியான உபாயங்களை அனுஷ்டித்து அதன் மூலமாக அவர்கள் மோட்சத்துக்கு போயிருக்காங்க. அவளுக்கு முன்னாடி தர்மபூத ஞானம் அந்தந்த கர்மாக்களுக்கு அனுகுணமாக, அதாவது தேவ திரியங் மனுஷ ஸ்தாவரம் எதுவாக பிறந்திருந்தாலோ அந்த கர்மாக்களுக்கு அனுகுணமாக அவர்களுக்கு சங்கோச்ச விகாசம் ஏற்பட்டதாக இருந்த தர்மபூத ஞானம் அவள் மோட்சத்துக்கு போன உடனே அந்த இடத்துல அவளுக்கு சங்கோச்ச விகாசம் ஏற்படலை. அங்கேயும் அவளுக்கு கர்மா தடை இல்லாமல் அவளுக்கு பூர்த்தியாக விகசித்தமாக எடுத்து. முன்னாடி கர்மாவுடைய சம்பந்தம் இருந்தது, அதனால் அவளுக்கு தடை ஏற்பட்டது. அப்புறம் கர்மாவுடைய சம்பந்தம் இல்லை, அதனால் அவளுக்கு எந்த விதமான தடையும் இல்லை. அப்போ கர்மனா சங்கோச்ச விகாசம் ஏற்படுறது, கர்மாவினுடைய சம்பந்தம் இல்லைன்னா அந்த தர்மபூத ஞானத்துக்கு சங்கோச்ச விகாசம் கிடையாது, அது விபுவா இருக்கு அப்படின்னு சொன்னோம். அதனால நித்தியர்களுக்கும் சரி, முக்தர்களுக்கும் சரி, ஈஸ்வரனுக்கும் சரி, அதாவது நித்தியனுக்கும் நித்திய ஜீவர்களுக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்பொழுதும் விபுவாக இருக்கும். முக்தர்களுக்கு முன்பு சங்கோச்ச விகாசம் ஏற்பட்டிருந்தது, பிறகு விபுவாக ஆனது. பத்தர்களுக்கு கர்மாக்களுடைய சம்பந்தம் இருக்கிறபடினால எப்பவும் சங்கோச்ச விகாசத்தோடு தான் இருக்கும் தர்மபூத ஞானம். இதுதான் தர்மபூத ஞானத்தினுடைய சொரூப பேதம். நமக்கு ஒரு விஷயத்தை முழுமையாக தெரிந்து கொள்ள முடியாது, ஏன்னா நம்ம கர்மா காரணமா இருக்கு. தேவர்களை காட்டிலும் மனிதர்களுக்கு கொஞ்சம் ஞானம் கம்மி. மனிதர்களை காட்டிலும் விருட்சங்களுக்கு, அதாவது மனிதர்களை காட்டிலும் திரியக்குகளுக்கு ஞானம் கம்மி. திரியக்குகளை காட்டிலும், திரியக்குன்னா விலங்குகள், பசு பக்ஷி மிருகங்கள், ஸ்தாவரங்களுக்கு மிருகங்களை காட்டிலும் கொஞ்சம் ஞானம் கம்மி. அதுக்கெல்லாம் இன்னும் ஒரு ஞானம் 2 ஞானம் அரை ஞானம் அப்படி தான் இருக்கும். அப்போது இப்படி கர்மா தான் காரணம். கர்மாவின் காரணமாக இவாளுடைய ஞானமானது, ஞானத்துக்கு பிரதிபந்தகம் ஏற்படுறது, அதனால் சங்கோச்சம் ஏற்படுறது. அதனால் தர்மபூத ஞானமானது பத்த ஜீவர்களை பொறுத்த மட்டிலும் சங்கோச்ச விகாசத்துடன் இருக்கும். முக்தர்களுக்கு முன்னாடி சங்கோச்சம் ஏற்பட்டிருக்கும், சங்குச்சிதமாக இருந்திருக்கும், அப்புறம் விகசிதமாக இருக்கும். நித்தியனுக்கும் ஈஸ்வரனுக்கும் எப்பொழுதும் விகசிதமாகவே இருக்கும், விபுவாகவே இருக்கும். ஞானத்தில் எந்த விதமான தடையும் இருக்காது அப்படின்னு சொல்லணும். அதனால் இது தர்மபூத ஞானத்தில் ஒரு ஸ்வரூப பேதம். இப்போ இதுக்கப்புறம் தர்மபூத ஞானத்தினுடைய பேர் எப்படி, தர்மபூத ஞானத்திற்கு தர்மபூத ஞானம் அப்படின்னு பேர் வந்தது அன்னைக்கு சொன்னேன் இல்லையா. தர்மபூத ஞானமானது ஆல்ரெடி ஆத்மாவுக்கே ஒரு ஞானம் இருக்கு, தர்மிபூத ஞானம்னு சொல்லப்படுறது. இது தர்மபூத ஞானம்னு சொல்லப்படுறது. ரெண்டுத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள்லாம் என்ன அப்படின்றத அப்புறம் சொல்றேன். இது நம்ம அடுத்த கிளாஸ்ல வச்சுப்போம். மேபி அடுத்த கிளாஸில் இந்த தர்மபூத ஞானத்தினுடைய இன்ட்ரோடக்ஷன் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறமா நீங்கள் யதீந்திரமா தீபிகாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஒரு 2-3 கிளாஸில் பார்த்து முடிச்சிடலாம். சரியா? புதன்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கு வச்சுக்கலாம். இந்த ஒரு 2-3 நாளைக்கு 8:30க்கு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம 8 மணிக்கே வச்சுக்கலாம். மேபி நான் புதன்கிழமை 8:30க்கெலாம் ரெடி ஆகிடுறேன். நான் அப்படி முன்ன பின்ன இருந்தால் கூட கொஞ்சம் கோச்சிக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்றது அது மாதிரி ஏதாவது லேட் ஆச்சுன்னா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்க வேணாம். சரியா? ஓகே.